ஹாய், நான் உங்கள் ஷெமிக் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஹாட் டாபிக் பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பெல்ஜியன் மலர்னோ வாங்காதீங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில் கிடைக்கும். இந்த வீடியோ பெல்ஜியன் ஷெப்பர்ட் யாராவது வச்சுருக்காங்க இல்லை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் அதில் கலர் மார்க்கிங், அது கலர் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபான் வித் பிளாக் மாஸ்க் மட்டும்தாங்க. வேறு எந்த கலருமே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொல்லலை, ஏகேசி அமெரிக்கன் கெனல் கிளப்பு, எஃப்சிஐ கேசி கெனல் கிளப் ஆஃப் இந்தியா, அது 3 பேருமே சொல்கிறாங்க மற்ற கலர் எதுவுமே அலௌடு இல்லை. அதுக்குண்டான ப்ரூஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரூஃப் போடுறேன், அதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, இம்போர்ட் அப்படின்னு. இம்போர்ட்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா வெளிநாட்டுலேருந்து வந்துச்சு. ஸோ இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை எனக்கு. ஸ்ரீலங்காலேருந்து வந்தாலும் தான் இம்போர்ட்டு, மியான்மர்லேருந்து வந்தாலும் தான் இம்போர்ட்டு, வியட்நாம்லேருந்து வந்தாலும் தான் இம்போர்ட்டு. ஆனால் நீங்கள் ஒரு பெல்ஜியம் ஷெப்பர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் டாகுங்க. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு, அங்கேருந்து வருது இங்கேருந்து வருதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லைங்க. அதோட ஃபோர் மதர் ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஒர்க்குன்னா எப்படின்னு கேட்டால் சிட்டு டவுன் அப்போ நார்மலான எக்ஸசைஸ் எல்லாம் இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் கேட்டகரியில் இருக்கணும். ஐபிஓ டாகு, இல்லாட்டி கேசிஐ டாகு, இல்லாட்டி பிஎஸ்ஏ டாக், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட் பண்ண பெரிய கிளாஸில் வின் பண்ண டாகோட பப்பீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் இல்லைங்க, 2 சைடுமே நீங்கள் செக் பண்ணணும். ஃபாதர் சைடும் பார்க்கணும், மதர் சைடும் பார்க்கணும். அந்த ஃபாதர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு, அந்த மதர் எப்படி ஒர்க் பண்ணணும் மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஒர்க்கிங் லைன் நீங்கள் பப்பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டாகோட குவாலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுக்கு திருப்பி நீங்கள் 4 பேருக்கு பெருமையாகவும் சொல்லலாம். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா இதோட தாத்தா என்ன பண்ணியிருக்கு, இதோட பாட்டி என்ன பண்ணியிருக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் இருக்குங்க. இங்கே லோக்கலாக ஒரு டாக் எடுத்தீங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே பேச முடியாது. ஸோ எண்டையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் லைன் இல்லாத டாக்னு சொல்லிடுவாங்க. மெயின் ப்ராப்ளம் இந்த வீடியோ போடுறக்கே ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் என்னோட ப்ரீட் ஸ்டாண்டர்டு தான் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒருத்தர் கால் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாகெல்லாம் ட்ரெண்ட் அவுட் ஆன டாகு, இப்போ நியூவாக நிறைய கலர்ஸ் வந்திருக்கு, பிளாக்கு, டியூரானு, இதெல்லாம் ரேர் கலர்ஸு, ரொம்ப ஹை ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஷோவில் கூட அலௌட் இல்லை. கேசியும் கூட லிமிட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த லிமிட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை ப்ரீட் பண்ணக்கூடாது, ஸ்கட் பண்ணக்கூடாது, ஷோ பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸை கொடுத்ததே நாங்கள் தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. பெங்களூர் ஒரு கிணல்னு எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ தான் தெரிஞ்சு கேசியில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கேஸை போட்டு நாங்கள் கேசியிலையும் பார்த்திங்கன்னா இந்த பிளாக், இந்த டிஃப்ரெண்ட் கலர்லாம் இல்லை. கேசிக்கும் இதுலேருந்து நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். உடனே நமக்கு கேஸை கொடுத்தது, உடனே அப்ரூவல் பண்ணுது. இது நீங்கள் பெல்ஜியம் ஷெப்பர்ட் வாங்குறீங்கன்னா ஒர்க்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், ஆல்பிட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒர்க்கிங்கான ப்ரீடு தான், அழகுக்கான ப்ரீடு கிடையாது. இந்த எந்த பொருளையும் நம்ம நேசித்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் அது வெற்றிகளை குமிக்கும். எந்த மிக்ஸ் ப்ரீடும் பண்ணாமல் ப்ராப்பராக பண்ணோம்னா இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு போய் இப்போ நாங்கள் பிஎஸ்ஏவும் பண்ணிகிட்ருக்கோம். பிஎஸ்ஏ முடித்து ஐஜிபி பண்ணலான்னு பிளான் இருக்குது. ஸோ ஒன்றொன்னா பண்ணுறதுக்குள்ளான ஆசையில் தான் ஒரு விரக்தியில் தான் நான் இந்த மாதிரி பீப்புளெலாம் நான் பேச வேண்டியதாக இருக்குது. இது என்னோடய கேரக்டரே கிடையாது. ஸோ பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறணும். காசுக்காக நம்ம எதையுமே பண்ணிட முடியாதுங்க. நீங்கள் பெல்ஜியம் ஷெப்பர்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஃபான் வித் பிளாக் மாஸ்க் மட்டும் வாங்குங்க. அது பெடிகிரி பார்த்து வாங்குங்க. நீங்கள் இந்த டூப்ளிகேட்டு பெயிண்ட் அடித்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்காதீங்க. பிளாக், டியூரான், சம்திங், பலபலா நிறைய கலர் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பியூர் டாக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபான் வித் பிளாக் மாஸ்க் தான் பெடிகிரி இம்பார்ட்டண்ட்டு. ஃபான் வித் பிளாக் மாஸ்க்லேயே நிறைய தப்பான டாக்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. இதென்றில் நீங்கள் எதை வாங்குறதுனாலும் அந்த துறையில் எக்ஸ்பர்ட் கிட்ட வாங்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பெல்ஜியம் ஷெப்பர்டோ இல்லைன்னா ஒர்க்கிங் டாகோ வாங்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.